அனைவருக்கும் வணக்கம். அச்சப்படு, பயப்படு அப்படிங்கிறத பார்ப்போம். நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் அச்சப்பட வேண்டும். நாம் அற நெறியிலிருந்து தவறி நடப்பதற்கு பயப்பட வேண்டும். நமக்கு சொந்தமில்லாததை தொடுவதற்கு நாம் அச்சப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு பயம் அப்படிங்கிறது மிகவும் அத்தியாவசியமானது. எந்த நேரங்களில்னா அவன் தவறான செயல்கள் செய்யும் போதும் தவறான எண்ணங்கள் எண்ணும் போதும் பயம் என்பது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. இந்த சித்திரகுப்தன் ஒரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சித்திரகுப்தனும் பிரபஞ்சமும் ஒன்றுதான். சித்திரகுப்தன் எழுதுகிற ஒரு பாவ புண்ணிய கணக்குக்கு தான் இந்த பிரபஞ்ச விதி நமக்கான ஒரு நன்மையும் தீமையும் கொடுக்குது. நல்லது செஞ்சால் நல்லது, கெட்டது செஞ்சால் கெட்டது அப்படிங்கிற பிரபஞ்ச விதியை தான் சித்திரகுப்தன் எழுதுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி மாரியம்மனுக்கு 1000 கண்ணுடையாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 1000 கண்களும் நம் செயல்பாடுகளை கவனிக்கத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் தவறு செய்வதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். பயப்படுதல், அச்சம் கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு செயல் நம்மிடம் இருந்தால் நாம் தவறு செய்வதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். இப்போ வானத்தில் இருக்கின்ற ஒரு நட்சத்திரங்களை பாருங்கள். அதே இறைவனின் கண்கள் போல தான் இருக்கும். இறைவனுக்கு தெரியாமல் நாம் ஒன்றுமே செய்ய முடியாது. நம் எண்ணங்கள் கூட இறைவனுக்கு தெரியாமல் செயல்பட முடியாது. நம் செயல்கள், எண்ணங்கள், சொல் எல்லாமே கடவுளுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. அதனால் நாம் தவறு செய்ய அச்சப்பட வேண்டும். ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்ற பெரிய மகான்கள் வாழ்க்கை வரலாறுலாம் நம்ம எடுத்து படித்து பார்த்தோன்னா ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி புரிந்து கொள்ளலாம். ரமண மகரிஷி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நான் செய்த இந்த தவறால் இந்த தண்டனை எனக்கு கிடைக்குது அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் உண்மையான விஷயம். நம் வாழ்க்கையை நாம் உற்று நோக்கும்போது நாம் என்ன தவறு செய்தோம், எதுக்காக இந்த தண்டனை நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத நாமே புரிந்து கொள்ளலாம். இதுதான் இந்த யூனிவர்ஸோட விதி. இதில் நம்ம தெளிவாக இருக்கணும். பயப்பட வேண்டும். நமக்கு சொந்தமில்லாததை தொடுவதற்கோ தவறு செய்வதற்கோ நாம் பயப்பட்டால் இந்த வாழ்க்கையில் வெற்றியடையலாம். பயம் நமக்கு பல இடங்களில் நன்மையை செய்யும். இதை பற்றி யோசிப்போம். நன்றி, வணக்கம்.